வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து மார்கழி 29. இன்னைக்கு நான் என்ன பிரசாதமா பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, கல்கண்டு சாதம் தான் பண்ண போறேன். அதுக்கு 1 கப்பு சாதம் வடிச்சு தனியாக எடுத்துட்டு அதில் 1 டம்ளர் பால் விட்டு இங்க பாருங்க நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். நான் 1 கப் எடுத்துட்டேன் இல்லையா அரிசி, அதுக்கு கல்கண்டு வந்து இந்த மாதிரி 1 கப்பு பொடிச்சு வச்சிருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துருவோம். குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் நெய் விட்டு முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். செவந்திருக்கு, முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டுருக்கு. அவ்வளோதான், நம்முடைய கல்கண்டு சாதம் ரெடி. இன்னைக்கு பிரசாதமாக நான் வந்து கல்கண்டு சாதம் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் ஒரு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஒரே 1 கப்பு அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து கல்கண்டு வந்து 1 கப்பு கரெக்டாக இருக்கும். இப்படி உங்களுக்கு கூட வேணும்னா நீங்கள் பார்த்து போட்டுக்கலாம். நான் வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள்.